கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். உங்களுக்கு முகம் எனக்காகவும் நிற்கிற ஒரு ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம். வெகு சீக்கிரத்திலே ஆண்டவர் உங்களுக்காக நிற்கிறதை நீங்கள் உணரப் போகிறீர்கள். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? அவர் கேட்டுவிட்டு போகிறவர் அல்ல, அவர் கேட்டுவிட்டு காது கேளாதவராய் இருக்கிறவர் அல்ல. இதுவரையிலும் ஒருவேளை உங்களுடைய சத்தம் உங்களுக்கு திரும்ப வந்திருக்கலாம். இதுவரையும் ஒருவேளை உங்களுடைய சத்தத்திற்கு எந்த இடத்திலிருந்து ஆன்சர் வர்றது மாதிரி ஒரு காரியத்தை நீங்க பார்க்காமலே இருந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு கிருபையாய் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்க சத்தத்திற்கு ஒருவர் நிற்க போகிறார். இந்த வருஷத்தினுடைய கடைசியில கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்காக நிற்பேன். ஆண்டவருடைய செவிகள் உங்களுக்கு நேராய் சாய்க்கப்பட போகிறது. கர்த்தர் வெகு தூரம் பிரயாணம் பண்ணுகிற தேவன். உங்களுக்காகவும் எனக்காகவும் ஒருத்தருக்காக ஆண்டவர் நிற்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நான் நம்புகிறேன் ஆண்டவர் அந்த இடத்திலே நிற்கிறான். ஆனால் அந்த இடத்திலே அற்புதம் கன்ஃபார்மா நடக்கும். கர்த்தர் நிற்கிறார், ஆனால் அந்த இடத்திலிருந்து சும்மா கர்த்தர் கடந்து போக மாட்டார். அந்த பிரச்சனைக்குரிய நபர் யாரா இருந்தாலும் அந்த நபருக்கு அந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுக்கிறதற்கு கர்த்தர் வல்லவர். இன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அவர் எனக்காக நிற்கிறவர், அவர் எனக்காக நிற்கிறவர். நீங்க